عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. وعليكم السلام. الحمد لله الذي كفى والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم محمد المصطفى. أما بعد، وقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم، أنيبوا إلى ربكم وأسلموا له قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له. وقال أيضا: إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ரப்பாக இருக்கின்றார். நாங்கள் அனைவரும் அந்த அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கின்றோம். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: قل أعوذ برب الناس. அல்லாஹ் தான் ரப்புன் நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் ரப்பாக இருக்கக்கூடியவர். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். நபிமார்களாக இருக்கட்டும், ரசூல்மார்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக இருக்கட்டும், அரசர்களாக இருக்கட்டும், அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. வானத்திலே உள்ளவர்களாக இருக்கட்டும், பூமியிலே உள்ளவர்களாக இருக்கட்டும், அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் சில பொதுவான நடைமுறைகள் இருக்கு. அந்த பொதுவான நடைமுறைகள்ல யாருக்கும் எந்த வகையான வித்தியாசத்தையும் மாறுபாட்டையும் கண்டுகொள்ள முடியாது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: ஃபலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னாவுல, அல்லாஹ்வுடைய நடைமுறையில யாருக்கும் எந்த வகையான வித்தியாசத்தையும் கண்டுகொள்ள முடியாது. வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. அல்லாஹ்வுடைய அந்த சுன்னாவுல, அல்லாஹ்வுடைய அந்த நடைமுறையில யாருக்கும் எந்த வகையான மாறுபாட்டையும் கண்டுகொள்ள முடியாது. இது அல்லாஹ்வுடைய பொதுவான சட்டம். அந்த அல்லாஹ்வுடைய பொதுவான சட்ட திட்டங்கள்ல ஒன்றுதான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு பாதையை தான் அமைச்சு வச்சிருக்கிறான். யாராக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் ஒரே ஒரு பாதையை அமைச்சு வச்சிருக்கிறான். அதுபோல இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு பாதையை தான் அமைச்சு வச்சிருக்கிறார். இதே போன்று இந்த உலகத்திலேயும் சரி, நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலையும் சரி, நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு பாதையை தான் அனைத்து மனித கோடிகளுக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய பாதை